இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கானா வினோத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்ற ஹிண்ட் அவருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அதுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது தெரிஞ்சுது. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உள்ள இருந்த வன்மத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காரு. அந்த ஆணவன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தலை தூக்கி பாக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை சொன்ன உடனே கானா வினோத்தை பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் அப்படி அவர் இப்படி அவர் தான் டைட்டில் வின்னர், அது எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலும் அவர் பண்ண தப்பு அவர்கிட்ட இருக்கிற இந்த ஒரு குறை ஒன்று இருக்குல்ல, அதை திருத்திக்காம இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காரு. அதை பேசி தான் ஆகணும். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கானா வினோத் ரொம்ப அக்லியா இன்னைக்கு ஒரு வேலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வச்சு வியானா செதுக்கிச்சு அந்த கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆக்சுவலாக உண்மையிலே சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை புட்டு வச்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் 2 டாஸ்க் வச்சாங்க. அந்த பணப்பெட்டி பணத்தை சேமிக்கிறது, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத டாஸ்க்குங்க. எதுக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ பணப்பெட்டியை அஃபிஷியலாக வச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாண்ட்ராவை வியானா வச்சு செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சாண்ட்ராக்கும் வியானாக்கும் பிரச்சனைனா, வியானா குக்கிங் டீம்ல அதாவது குக்கிங் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாண்ட்ரா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் தான் குக்கிங் பண்றேன்ல, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எப்படி நீ வருவே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இல்லை நான் குக்கிங் பண்ணுறேங்க, இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும்போது நான் இருக்கேன், நான் எதுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க நான் கெஸ்ட்டு, நீங்கள் தான் கண்டஸ்டன்ட்டு, ஸோ நான் கெஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிக்கலாம், நீங்களும் பண்ணுங்க நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க. நான் அங்கே மாற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களால் வெசல் வாஷிங் டீம் போக மாட்டீங்களா? போக முடியாது, நான் இதை தான் பண்ணுவேன். அதாவது அவங்க மகாராணி, புரியுதுங்களா? இந்த பிக் பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த பிரசன்ட் இருக்கார்ல, அவரு கொஞ்ச நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, இது நம்ம வீடு, ஹோஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு, வீடு நம்ம வீடு அப்படின்ற ஒரு அதுப்புல பிரச்சனை கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்படிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திருந்தி வந்தாரு. நெக்ஸ்ட் இப்போ சாண்ட்ரா அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. போன வாரம் சாண்ட்ராக்காக விஜய் சேதுபதி குரல் கொடுத்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டால சாண்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா அதுப்பு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வச்ச தானே சட்டம், நம்ம தாண்டா இங்கே கிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மாற முடியாதுன்ட்டாங்க. ஸோ வியானா அந்த கானில் பார்த்தீங்கன்னா கிளிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வலிக்குது. அவங்க கிச்சனில் மட்டும்தான் இருப்பாங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங் போகிறதுக்கு அவ்வளோ வலிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்லும் போது அதாவது நடிப்பு அந்த சீரியல் ட்ராமாலாம் வேற எங்கேயாவது போய் போடணும், என்கிட்ட போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை கழுவி ஊத்துறாங்க. இது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட், அவங்க ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கா மாதிரியே தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த மூஞ்சை வச்சுட்டு ஒரு மாதிரி எனக்கு பண்ணும்போது அப்படியே எரிச்சலாக வருது, அந்த கிறிஸ்டோபர் மூஞ்சை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்களா, அது உண்மைதான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒரு மீம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம வைரல். எனக்கு தெரிஞ்சு வியானா அதை பார்த்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சாண்ட்ரா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர். அந்த கிறிஸ்டோபர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ராட்சசன் படம் வில்லங்க. ஸோ இந்த வில்லன் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மூஞ்சியும் போட்டு 2 மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி மீம் போட்டிருந்தாங்க. மேபி சாண்ட்ரா அதை பார்த்துட்டு போயிருக்காங்க, சாரி வியானா அதை பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இது கூடவே அவங்க சாண்ட்ரா மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது கூடவே பார்த்தீங்கன்னா வியானாக்கு சாண்ட்ரா மேலே பயங்கரமான வன்மமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த இடத்துல வியானா ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி நாமினேஷன்ல என்னதான் நாமினேட் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. சொல்லிட்டு நீ போனதுக்கு அப்புறம் உன்னை மிஸ் பண்ண வியானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா நீ மிஸ் பண்ண, நீ எங்க கிழிச்ச அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ காண்டு இருக்கு அவங்களுக்கு சாண்ட்ரா மேல. ஏன்னா ஆல்ரெடி பார்வதி கமுருதன் ரெட் கார்டு கொடுத்தது முழுக்க சாண்ட்ரா தான், அவங்க நடிப்பை போட்டு தான் அப்படின்ற மாதிரி வியானா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாதி உண்மைதான். ஏன்னா அவங்க கீழே தள்ளி விட்டு அவங்க அட்டாக், அந்த பேனிக் அட்டாக் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒன்று போட்டாங்களே, அது பக்கா நடிப்பு அப்படின்றத பார்க்குற எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுது. இப்போ வரைக்கும் அந்த பயந்தா மாதிரி மூஞ்ச கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வியானாக்கு பார்க்க இரிட்டேட் ஆகுது. என்ன இந்த பொம்பளை ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வியானா சத்தியமா சொல்ற சம காண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் அவர் அவங்களுக்காக செக்மெண்ட் ஒதுக்கி வியானா சாண்ட்ராவை போட்டு எப்படி இந்த பொம்பளை எப்படி அடிக்குது சீரியல், அதாவது எப்படி சொல்றது ஆஸ்கார் அவார்டு ரேஞ்சுக்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை போட்டு நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதை தான் காலையும் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டா தலைவரோட என்ட்ரி. யாரு ப்ரோ தலைவர் அப்படின்ற திவாகர் தான். திவாகர் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், வீட்டுக்குள்ள ஒரு ஃபன்ன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு. நோட் பண்ணீங்களா? திவாகர் உள்ளே வந்தோடனே அந்த ஃபன்னுன்ற ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. எனக்கு பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே அந்த ஆள் பார்க்கும்போது அந்த ஆள் பண்ணுற சில விஷயம் சிரிப்பாக தாங்க இருக்குது. நான் லைவில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல திவாகர் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் பயங்கரமாக ரீச் ஆச்சு. வினோத் சார் நம்ம 2 பேர் காம்போ தான் சார், மொதல் 40 நாள் நம்ம தான் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இது இவர் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுரும் அப்படின்னு நம்ம செருப்படி உனக்கு கொடுத்தாரு. எதுக்கு திவாகர் உனக்கு தேவையில்லாத வேலை? வந்தமா வேலையை பார்த்தோமா போனோமா 2 வாரத்துக்கு பேமெண்ட் வாங்கணுமா அப்படின்னு இருக்கணும். இன்கேஸ்
உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் வந்து 2-3 இடத்துல கோவப்பட்டாரு. அதாவது வெளி உலக இன்ஃபர்மேஷன் சொல்லாதீங்க. நேத்தே பார்த்தீங்கன்னா வியானா மேல கோவப்பட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கும் திருப்பியும் சொல்லிட்டாரு வியானாவை பார்த்து. இந்த மாதிரி வியானாவும் திவாகரும் பேசிக்கும்போது சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் இருக்க முடியல, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நானும் வெளியே அனுப்பாமல் இருக்க முடியாது, வெளியே அனுப்பிச்சு விட்டுரும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டும் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. ஏன்னா இவங்க அங்கங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் காந்தின்னு ஒரு மனுஷர் இருக்கார்ல, திவாகரோட வந்தாரு, அவர் வந்து பயங்கரமான ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. நைஸா பார்த்தீங்கன்னா இவர் தான் நீங்க தான், உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹிண்ட்டை வந்து கானா வினோத் கொடுத்துட்டாரு. நான் அதை லைவ்ல பார்த்தேன். அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பிரவீன் காந்தி நீ வின்னர் இருந்தா சொல்லல, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கானா வினோத்துக்கு தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி ஃபேமிலி வீக் வரும்போதே கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் வந்து ஒரு மாதிரி டைட்டில் அடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இவ்வளோ பயங்கரமாக டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல, ரொம்ப மட்டமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் அந்த டாஸ்க் முதல்ல ஒன்று வச்சாங்க, அந்த ஊதுற டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு வருவோம். அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் ஏதோ ஒரு அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ 20,000 என்னமோ தான் சம்பாரிச்சாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அதாவது இவனுங்களுக்கு எப்படியாவது ஒரு 3 லட்சம் அமௌண்ட் கொண்டு வரதுக்காக ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக எல்லாமே கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் அந்த இது கொண்டு வர அந்த 3 லட்சம் அமௌண்ட் கொண்டு வரதுக்கு இந்த பாலை உருட்டி விடுறது, இந்த பாலை ஊதுறது, இந்த மாதிரிலாம் கொடுத்து 3 ரவுண்டு, ஒரு ரவுண்டு இல்லை, ஏன்னா ஒரு ரவுண்டு வச்சு வேலைக்காக சொல்லிட்டு 3 ரவுண்டு திருப்பி வச்சு கடைசியாக ஒரு வழியாக 3.5 லட்சமா 3.25 லட்சம்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பணப்பெட்டி அவ்வளோதான், பணப்பெட்டி தான் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதாவது இதுக்கப்புறம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போது அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்பயே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அது யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது விக்ரம் தான் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அதுக்கு அரோராவும் போட்டி போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பட்ஜெட் வந்து கம்மியாகுது, 3 லட்சம் அப்படின்றதுனால மேபி அரோராவும் விக்ரமும் கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி அது ஒரு 5 லட்சம் ஒரு 8 லட்சம் தொட்டுச்சுன்னா கம்பல்சரி தூக்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யார் தூக்குனாலும் அவங்களுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆல்மோஸ்ட் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, கானா வினோத் வந்து ஓரளவுக்கு லீட்ல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வினோத்தோட கேரக்டர் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவரை வின்னர் ஆக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே வந்தது. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்றேன், அப்படி ஒரு தாட் இருக்கு. ஏன்னா வினோத் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்போஸே ஆகலைங்க. ஆக்சுவலாக ஃபினாலே வீக் நெருங்க இந்த மனுஷன் எக்ஸ்போஸ் ஆகிடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் திருப்பி சொல்றேன், வினோத்துக்கு பிரச்சனையே அந்த வாய் தான். அந்த வாய் வந்து முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணி இருந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா தப்பிச்சு ஓடுருவேன். இல்லை நீ யாருன்னு பேசி வெளியே நீயே உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டேன்னா மக்கள் காரி தூப்பிடுவாங்க, பார்த்துக்கோ வினோத் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா என்னதான் காமெடி பண்ணாலும் கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நீ திவாகர் கிட்ட நடந்துக்கிட்ட கேரக்டர்லாம் ரொம்ப ஒரு அக்லியா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா முதல்ல இந்த இடத்துல இருந்து போவோம், ஃபர்ஸ்ட் சபரி மேட்டர்ல இருந்து போயிடுவோம். இந்த சபரி கிட்ட வினோத் கோவப்பட்டார்ல, அது பார்க்கும்போது எப்படி இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா தெரியுது, அது வந்து ஒரு ஆணவத்தோட உச்சத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தது. சபரி அவ்வளோ ஹார்ஷலாக எதுவுமே சொல்லங்க, அது லைவ்லையும் பார்த்தேன் இதுலையும் பார்த்தேன், அவ்வளோ ஹார்ஷலாக எதுவுமே சொல்ல. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சபரி கிட்ட வந்து நீ அப்படி பண்ற இப்படி பண்ற, அது வந்து எப்படி சொல்றது, அவன் அப்போ கூட சரி நான் அப்படி பண்ணல வினோத், நான் அப்படி பண்ணலடான்றா, நீ அப்படிதான் பண்ண இந்த 93 நாள் நீ இப்படி தான் வந்த. அதாவது ஒரு பெரிய சண்டையில இந்த வார்த்தையெல்லாம் விட்டா பரவாயில்ல, அவன் ஒண்ணுமே பண்ணல, அவனோட ரியாக்ஷனும் நான் அப்படிலாம் பண்ணலடா, எதுக்குடா கோவப்படுறேன் தான் கேட்குறான். நான் கோவப்பட்டேன், நீ தான் கோவப்படுறிய அப்படின்ற, அதெல்லாம் பயங்கரமா ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது வினோத் உங்களுக்கு வந்து ஓட்டு வருது அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்க போலாமா, எனக்கு புரியலையே என்ன அப்படி என்ன உங்களுக்கு. அதாவது நான் தான் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதாவது நான் ஸ்டார்டிங்காக தான் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருமே ஒருத்தர் இல்லைன்ற தோன்ற ஒரே சீசன் இந்த சீசன் தான். இப்போதைக்கு வினோத் ஓட்டு வருது, டைட்டில் வின்னராக கூட ஆகிட்டோம், ஆனால் கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப அக்லியாக இருக்குது, இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்படி இருக்கக்கூடாது, உண்மையிலே சொல்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது. நீ அதனால தான் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் டைட்டில் வந்து எவன் ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து எப்பா இவர் தான் வின்னர் ஆகணும், இவர் தான் வின்னர் அப்படின்ற ஒப்பீனியனே இல்லை. எவன் ஜெயிச்சாலும் அது வந்து உதவாக்கிற டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சீசன் டைட்டில் 9 டைட்டில் வின்னரை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னராகவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. வினோத்தாக இருக்கட்டும், திவ்யா இருக்கட்டும், விக்கல்ஸாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், டைட்டில் வின்னராகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண்டஸ்டன்டே ஒரு மாதிரி இருக்காங்க, யாருமே ஒர்த்தியான ஒரு கண்டஸ்டன்டாவே தெரியல. யோசிச்சு பாருங்களேன், வினோத்துக்கு அவ்வளோ ஓட்டு வருது, எல்லா ஓட்டும் எதுக்காக வருது, அவர் கவுண்டர் போடுறாருன்ற ஒரு ரீசனுக்காக வருது. யோசிச்சு பாருங்க, கவுண்டர் போடுறாரு அப்படின்றது இது வரைக்கும் இந்த எந்த சீசன்லையும் இப்படி வந்திருக்கா? அவர் வந்து நல்லா அங்கங்கே கவுண்டர் போடுறாரு, அப்படி வராது. அவர் நல்ல கேரக்டராக இருக்காரு, கரெக்டாக மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, இப்படின்ற விஷயத்துக்காக தான் ஓட்டுகள் வரும். இந்த சீசன் தான் சரியான டாக்ஸிக் கழுசட சீசனாக இருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியல. ஒரு பக்கம் பிஆர் டீம் வச்சு ஒரு பக்கம் ஒருத்தவங்க ஓட்டு வாங்குறானா, இன்னொரு சைடில்
வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து ஓட்டு குமிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இப்போ ஜெனியூனா மக்கள் ஓட்டு போகிறது எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திவாகர் மேட்ரு சபரி கிட்ட கோவப்பட்டது ரொம்ப ரொம்ப அநியாயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் அந்த அரோரா கேள்வி கேட்குது, அரோரா கிட்ட எகிரிட்டு வராரு, ஏதோ வண்டியா நீ நடுவில் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தப்பே இல்லை. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு 93 நாள் நீ இப்படி தான் கேம் ஆன, இப்படியே கேம் ஆன அப்படி. அதாவது நீ ஒரு பெரிய சண்டையில் இந்த பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் சரி தப்புன்றது மேட்டர் இல்லை. பெரிய சண்டே ஆகிட்டு இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல, ஒன்றுமே நடக்காததுக்கு இந்த ரியாக்ஷன் அந்த ஒரு ஆட்டிடியூட் அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சபரி அரோரா விக்கல்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சபரி சொல்றாரு, இல்லை இது வந்து இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் தான் சொல்லேன், பிரவீன்காந்த் வந்து உள்ள சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி வந்து வினோத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்லிட்டாரு. ஸோ சொன்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஏறிக்கிச்சு, மண்டையில் வந்து ஏறிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த இடத்துல சபரி கிட்ட கோவம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இல்லை. சபரி ரொம்பவே ஃபீல் பண்ணா, இப்படிலாம் இது வரைக்கும் நடந்துகிட்டே இல்லை, ஒரு மாறி போகுது. அதான் அரோரா சொல்கிறாங்க, அவருக்கு வந்து ஃபேமிலி வீக்லேருந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்லதுக்கு இல்லை, சுத்தமாக நல்லதுக்கு இல்லை. வினோத் பார்த்துக்கோயா, உனக்கு ஓட்டு வருது இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன்னை வந்து கடைசியில் டைட்டில் வின்னராக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசார ஏற்றுக்கணும்னா கேரக்டர் கரெக்டாக இருக்கணும். அதை மாடிஃபை பண்ணு, அதை சேஞ்ச் பண்ணு. 2 வாரத்தில் நீ வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருந்தனா, இந்த இதை கேரி பண்ணிட்டு இருந்தனா ஓட்டுக்கள் எனக்கு தெரிஞ்சு குறையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் வேணால் டைட்டில் வின்னராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட டைட்டில் வின்னர் சேஞ்ச் ஆகும், ஏன்னா அப்படிப்பட்ட சீசனாக தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வேற ஒருத்தர் லீட் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது திவாகர் கிட்ட அந்த கிச்சலிக்கா மூட்டிருந்தாங்களே 2 பேரும், அந்த இது அவர் இடுப்பில் வந்து இது பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் இது பண்ணாரு, ஒரு மாதிரி கூச்சத்தை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எட்டி ஒதுக்கிற மாதிரி ஒன்று பண்ணார்ல, அது நேச்சுரலாக இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி இல்லை வினோத் வந்து டிஃபென்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையிலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக திவாகர் வந்து ரொம்ப, அதாவது வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எப்படி திவாகரை கீழே வச்சு பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போ கீழே வச்சு பார்க்குறாரு. இப்போ டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு இருக்கும், ரொம்ப கீழே வச்சு பார்க்குறாரு. வினோத் இவ்வளோ கேவலமான ஒரு ஆளை பார்க்கக்கூடாதியா, அந்த மனுஷன் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப வினோத் சார் சொல்லிட்டு ஆக்சுவல் திவாகர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எதுவுமே பேசலைங்க யாரை பற்றியுமே. உண்மையிலே எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுஷன் இருந்தார். ஆனால் அவர் அப்படியே நெகட்டிவாக மாத்துறாரு கானா வினோத். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட வச்சு அவர் ட்ரிகர் பண்ண வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு தெரியல. கண்டிப்பா கானா வினோத் வந்து ட்ரிகர் பண்ணாருன்னா திவாகர் வார்த்தையை விடுவார்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அப்பட்டமா தெரிஞ்சது, இது திவாகரை வந்து கானா வினோத் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு. தேவையில்லாத சண்டை போடுறாரு, வாண்டடா சண்டை வலிக்கிறாரு. அந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே ஓடுறது எதுக்கு? அப்படி என்ன உனக்கு, நீ தான் இந்த வீடு அப்படின்றதா, வந்தமா வேலையை பார்த்தோமா போனோமா, ஆஹா இந்த வார்த்தைலாம் வரும்போது அவ்வளோ அதுப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. அதனால தான் சொன்னேன், இந்த ஸ்டார்டிங்கில் டைலாக் சொன்னேன்ல, ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு. வினோத்தே பாரியா பாத்தியா, இதெல்லாம் ரொம்ப தப்பியா. அந்த மனுஷனோட சூட்கேஸ் போய் வெளியே அந்த பெட்ரூமில் வைக்கிறது என்ன பிரச்சனை? அவ்வளோ பெட் இருக்கு, உனக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை? பிரவீன்காந்தி என்ன அப்படி ஐயோ பிரவீன்காந்தி உன்னை பற்றி நல்லா சொல்லிட்டாரு இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட ஒரு ஆடின கேம் பிளே, அவர் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பார்த்தது அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வியானா கிட்டே இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து அப்போ என்னை எட்டி ஒரு காலை வச்சு தள்ளினாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சரி ஓகே ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த இடத்துல வந்து இல்லைன்னு சொல்லிட்டா போதும். அதுக்கு வந்து வினோத் வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டார்ல, இந்த மாதிரி தர்பீசே அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ஒரு மாதிரி உச்சத்தில் போய் ஒரு மாதிரி பேசின மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது வினோத்தோட கேரக்டர் இதுதானா, இதுதான் இவர் கேரக்டரா? அப்போ அவருக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அவர் வந்து அவரோட ஆணவத்தில் என்ன வேணா பண்ணுவாரா? இப்படி தான் மற்றவங்களை மட்டம் தட்டுவாரா? சபரியை மட்டம் தட்டுறாரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோராவை மட்டம் தட்டுறாரு, திவாகரை மட்டம் தட்டுறாரு, எல்லாரையும் மட்டம் தட்டி ஒரு மாதிரி கீழே வச்சு பார்க்குறாரா? அப்போ அதுதான் அவரோட கேரக்டரா அப்படின்ற மாதிரி தான் ஜட்ஜ் பண்ண தோணுது. நான் தான் சொல்லேன், இப்போதைக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் முட்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பிஹேவியரை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தராக இருந்தாலும் சரி அதை வந்து முட்டு கொடுக்காதீங்க. தப்புனா தப்புன்னு பேசி பழகுங்க. இந்த இடத்துல நான் நிறைய யார் சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா தப்புனா தப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயம் வந்து அக்செப்டபிளே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது கேரக்டராகவே இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குல்ல. ஒருத்தவங்க வந்து அவங்கள கீழே வச்சே பார்க்கக்கூடாதுல்ல, முதல்ல எல்லாரும் ஈக்குவலாக தானே பார்க்கணும். திவாகர் ஏன் அவ்வளோ மோசம், அவர் ஒன்றுமே பண்ணலையே அவங்கள, அது எதுக்கு? அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து சிரிச்சாருங்க இல்லைன்னு சொல்ல, அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அதாவது ஃபன்னாக எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு சண்டையாக மாற்றுறீங்க. சரி ஓகே அந்த டாபிக் எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ திருப்பி வாயை போடுங்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த இடத்துல வியானாவும் சரி திவ்யாவும் சரி கொஞ்சம் வந்து காமாக இருங்க, இல்லை
அப்படிலாம் ஒரு பேசல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தர்பீஸை வந்த வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சீப்பாக தெரியுது, ஒரு மாதிரி தப்பான விஷயமா தெரியுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கானா வினோத் அவரோட வாயாலே அவர் அழிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னொன்று பிரவீன் ராஜ், அதை மறந்துட்டு பாருங்க. இந்த பிரவீன் ராஜ் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவரு ஒரு மாதிரி அறிவுரை கொடுக்குறாரு. அது எல்லாமே நான் ஒரு மாதிரி நல்லா தான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு வந்து நான் கூட ப்ரோமோவில் பார்த்துட்டு ஓரளவுக்கு தான் பேசியிருப்பாருன்னு பார்த்தா ஓவராக சீரியஸாக பேசியிருக்காங்க கானா வினோத். நான் கூட ஃபன்னாக பேசினார்னு நினச்சேன். சீரியஸாகவே பிரவீனை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிரவீன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசினார் வச்சார், இதெல்லாம் ஓகே. அந்த இடத்துல அவர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி இதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒன்னே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 33 நாள் என்ன பண்ணேன், இன்னும் 93 நாள் இங்கே இருந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. நீ அங்கே இருந்துட்ட, நீ ஒரு ஆளாக இருக்க அப்படின்னா அதுக்கு வந்து மற்றவங்களாம் சீப்புன்னு அர்த்தம் இல்லையே. அவன் வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே. அவன் ஒரு அட்வைஸை போடுறான், ஏற்றுக்கிறதா தான் ஏற்றுக்கோ. உங்ககிட்ட வந்து சொல்லவும் இல்லை எத்தனைக்கும், அங்கே இருக்கவங்க கிட்ட தான் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னும் போது உனக்கு அக்செப்டன்ஸ், அதாவது உன்னை பற்றி பேசாதப்பையும் உனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. இந்த அக்செப்டன்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் கானா வினோத்துக்கு 0% இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆள் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். பை பை.